பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில கடந்த ஒரு 7-8 நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் வந்து ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நமக்கு பொங்கல் இருக்க மாதிரி தான் அவங்க வீட்லயும் பொங்கல் கொண்டாடணும், அவங்க வீட்லயும் பசங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கும் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு கூட வீட்டுக்கு போகல. முக்கியமா சென்னையில பெரிய கூட்டத்தோட போராட்டம் அப்படிங்கிறது டிபிஐ அலுவலகம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இதுல 13ஆம் தேதி அன்னைக்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு பகுதி நேர ஆசிரியர் நிறைய பேரை கைது பண்றப்போ அந்த கண்ணனையும் கைது பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்துல 13ஆம் தேதி காவல்துறை வந்து அடைக்கிறாங்க. அங்க அடைச்சு வச்சிருந்தப்போ இந்த கண்ணன் அப்படிங்கிற பகுதி நேர ஆசிரியர் அவர் வந்து பிடி டீச்சரா பெரம்பலூர் மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வார்னிஷ் எங்க இருந்து கிடைச்சது, ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாரா இல்ல அந்த தனியார் மண்டபத்துல இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த வார்னிஷை எடுத்து குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதை தட்டி விட்டு அங்க இருந்து ஆசிரியர்கள் எல்லாம் அவரை மீட்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அவரு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அந்த நபர் எப்படியாவது பொழைச்சிக்கணும், அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அங்க போராடினவங்க மட்டும் கிடையாது, இந்த போராட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா நேத்தி அந்த கண்ணன் வந்து அரசு மருத்துவமனையில சிகிச்சை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாம இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்தை நம்ம கேட்கிறப்போ என்ன சொல்றது, ஒரு மனுஷன் தன்னுடைய வேலை, நீங்க சொன்ன வாக்குறுதி இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி போராடினதுக்கு இந்த அரசு அந்த நபருக்கு கொடுத்த பரிசு அப்படிங்கிறது மரணம் அப்படிங்கிறது தான் இந்த திமுக அரசு கொடுத்திருக்கு.